திருநெல்வேலி சைடில் கோதுமை மாவு வச்சு ஒரு பிஸ்கெட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் கலக்கலா. அந்த பிஸ்கெட்டையே இன்றைக்கி பசலிக்கீரை சேர்த்து செய்து பார்க்கலாம். ஒன்று இல்லை 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சீரகத்தை சேர்த்துட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் நாலு இல்லை 5 பச்சை மிளகாய், ஒரு 6-7 பல்லு பூண்டு நீளமாக வெட்டி அதையும் சேர்த்து வதக்கணும். ஒரு கட்டு பசலிக்கீரை வெயிட் ஒரு 250 கிராம் வரைக்கும் இருக்கும். 1-2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கீரையை வதக்கணும். கீரை வதங்கி இந்த அளவுக்கு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீரை கொஞ்சம் ஆறுனதும் மிக்சியில் போட்டு அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி இலையும் சேர்த்து 3/4 அளவுக்கு அரைச்சா போதும். அரைச்ச கீரையோட 1/2 கப்பு கோதுமை மாவு 360 ml இருக்கும். அதை சேர்த்துட்டு வேணுங்கிற உப்பும் போட்டு கையில் வேணாலும் பிசைஞ்சிக்கலாம், இல்லை இந்த மிக்சியிலையே போட்டு நல்ல கெட்டியாக சப்பாத்தி மாதிரி பிசையணும். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம பிசைஞ்சு வச்ச கோதுமை மாவை பூரிக்கு தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் திக்காக தேய்க்கணும், ரொம்ப மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. கத்தியால் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கட் பண்ண பிஸ்கெட்டை அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். இதே மாதிரி ஒரு சப்பாத்தியாக தேய்ச்சிட்டு அதை கட் பண்ணி நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். எல்லா மாவும் பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கடைசியில் வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாவுலையே பூரி செய்தாலும் நல்லாயிருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி வேணும்னா கூட செய்யலாம்.